அதிசயமாய் கர்த்தர் நம்மை நடத்தினாரே.
அவர் என்னை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் என்னை உண்டாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. Yeah.
எந்த நிலைமையிலும் உன் தேவனை மகிமைப்படுத்த மறந்துடாத. உன் தேவனை துதிக்க மறக்காத. உன் தேவனை நோக்கி செபிக்க மறக்காத. ஹல்லேலூயா. உன் தேவனை நோக்கி கூப்பிட மறக்காத. உன் தேவனை நோக்கி பார்க்க மறந்துடாத. ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், என்னை நோக்கி கூப்பிட்டால் நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கூப்பிடுகிற இளைவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் ரட்சிப்பார். ஹல்லேலூயா. நீ எந்த நிலைமையில இருக்கிற, எப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கிற, அந்த நேரத்துல அந்த சூழ்நிலையில உன் தேவனை நோக்கி பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எழுந்து நிற்போமா? அபிஷேக ஆராதனை தேவனுடைய ஆவியானவர் மகிமையா இறங்கட்டும். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் ஷபா காபா துராபாலா ஷபா துராபா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஹல்லேலூயா. எதுமே சொல்ற ஒரு வாயத்தை வார்த்தை சொல்லு பாப்போம். வாயத்தை ஒரு வார்த்தை சொல்லு. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் யாரும் ஒருத்தர் சும்மா இருக்காரு. எல்லாரும் வாயத்தை சொல்லு. சொல்ற வார்த்தை திருப்பி சொல்லு. ஒரு மகிமையான அபிஷேகம், ஒரு மகிமையான ஆவியானவர் உண்மையில் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் சொன்னார், ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு காண்கின்ற எகிப்தியரை இனி நீங்கள் என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் எழுந்து வருகிற அந்த ஏராளமான கூட்டத்தை பார்த்து நீ பயப்படாத. உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து இருக்கவே முடியாது. எதிர்த்து இருக்கவே முடியாது. அந்த தேவன், அந்த ஆவி, அந்த மகிமை, அந்த அபிஷேகம், அந்த வல்லமை நம்மை நிறைகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதுவே நம்புறேன், எதுவே விசுவாசிக்கிறேன். வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து இருக்க முடியாதுன்னா ஒரு மகிமையான அபிஷேகம், மகிமையான ஆவி உனக்குள்ள இறங்கணுமே, உனக்குள்ள வரணுமே, உனக்குள்ள இறங்கணுமே, உனக்குள்ள வரணுமே, வல்லமை மகிமை இறங்கணுமே. ஹல்லேலூயா. உனக்கு முன்பாக தடைகள் விலகணுமே, உனக்கு முன்பாக சத்துக்கள் வேணுமே, உனக்கு முன்பாக பிரச்சனை வாழணுமே, உனக்கு முன்பாக எதிராளி வேணுமே. எத்தனை பேர் ஆவி நீக்கப்பட, எத்தனை பேர் அபிஷேகத்தை அனலா உணரப்பட, எத்தனை பேர் அபிஷேகத்தை வல்லமையா பெற்றுக்கொள்ள பாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லி திரும்ப சொல்லு. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அந்த மகிமை இறங்கட்டும், அந்த மகிமை இறங்கட்டும். இப்போதே பெருமையாய் உன்னை பார்த்து கர்த்தருடைய பிரதி இறங்கட்டும். இந்த மகிமையின் அபிஷேகம் உன் தலைமையில் இறங்கட்டும். ஹல்லேலூயா. 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 புதிது புதிது. ஓ ஹல்லேலூயா. 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 ஆமா, நேத்து இருந்த அபிஷேகம் கிடையாது, இன்னைக்கு வேற அபிஷேகம். ஹல்லேலூயா. ஓ நேத்து இந்த கிருபை கிடையாது, இன்னைக்கு வேற கிருபை. ஹல்லேலூயா. நேத்து இந்த மகிமை கிடையாது, இன்னைக்கு மகிமை வேற. ஹல்லேலூயா. அவர் சொன்னார், கிருபை மேல் கிருபை, மகிமை மேல் மகிமை, அபிஷேகத்தின் அபிஷேகம். ராபாலா சகாபா துராபாலா. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். புதிய கிருபை, புதிய அபிஷேகம். உன்னை தேடி, உன்னை தேடி, உன்னை தேடி, உன்னை தேடி, உன்னை தேடி.
அபிஷேக ஆவி உனக்குள்ள இறங்கும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நேற்று இருந்த காட்டிலும், நேற்று அபிஷேகத்தை காட்டிலும், இந்த நேரத்தில் இந்த அபிஷேகத்தை காட்டிலும் இப்போது உண்மையில இருக்கக்கூடிய அபிஷேகம் அது மகிமையானது. நான் வருவேன், நான் உனக்குள்ள வருவேன், உனக்குள்ள ஆவியா வருவேன், உனக்குள்ள மகிமையா வருவேன், உன் தலைவராத்திரியா இறங்குவேன். அபிஷேகம் பண்ண போறாரு, அபிஷேகம் பண்ண போறாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. புதிது புதிது உந்தன் இரக்கம் காலைதோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது. நேற்று சோகமா இருப்பேன், நேற்று துக்கமா இருப்பேன். கர்த்தர் உன்னை பேசுறாரு, இன்னைக்கு உனக்கு சந்தோஷம், இப்போ உனக்கு மகிழ்ச்சி, இப்போ உன் கட்டு உடையுது, இப்போ ஒரு பிரச்சனை மாறுது, இன்னைக்கு கண்ணி தொலைக்கப்படுது, இப்போ வேதனை நீக்குது, இப்போ விசுவாசம் ஓடுறா, இப்போ வேதனை மறையுது, இப்போ ஆவி விலகுது. இப்ப உனக்காக கர்த்தர் இறங்கி மகா மேன்மையான அபிஷேகத்தை, மகா மேன்மையான கிருபையை கர்த்தர் உனக்கு தருகிறார். ஹல்லேலூயா. பழசெல்லாம் ஓட்டும், பழசெல்லாம் விலகட்டும், பழசெல்லாம் விலகட்டும். கர்த்தர் புதிய அபிஷேகத்தை தந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விலகாத கிருபை, மாறாத அன்பு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம செய்யற தப்ப, நாம செய்யற தவற, நாம செய்யற குற்றத்தை, நாம பண்ணுற வீடுதலை அவன் நினைக்காம நம்மில் இவர் இரக்கமுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறதை போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஆமென் ஹல்லேலூயா. அவர் நாமத்துக்கு பயந்திருக்கிற நம்மில் நீதியின் சூரியன் இறங்குவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விலகாத கிருபை, மாறாத அன்பு. கர்த்தர் நல்லவர். அபிஷேகம் இல்லையா அபிஷேகம் தருவாரு, கிருபை இல்லையா கிருபை தருவாரு, பலன் இல்லையா பலன் தருவாரு, சுகம் இல்லையா சுகத்தை கொடுப்பாரு. ஹல்லேலூயா. கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறியா, இப்ப கர்த்தர் உண்மையில் இறங்கி கட்ட ஒடிப்பாரு. ஹல்லேலூயா. பலவீனத்தோடு இருக்கிறியா, பயத்தோடு இருக்கிறியா, கர்த்தருடைய ஆவி உனக்குள்ளே பவர் 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 right now in the name of Jesus. The Holy Spirit, the touch of grace, lava sabatro, கர்த்தருடைய வல்லமை, பலவீனப்படுத்துகிற ஆவி, பயத்தை கொண்டு வருகிற ஆவி, ஜனத்தை விட்டு போ. கிருபை 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 உன் தலைமையில இறங்கட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. புதிது புதிது உந்தன் இரக்கம் காலைதோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிதே. சொல்லுமா ஹல்லேலூயா. புதிது கையை தட்டுங்க.
பேசு பேசு, அந்நிய பாஷை பேசு, அந்நிய பாஷை பேசு, பயங்கர தர கர்த்தருடைய நிரப்பட்டு பாஷைகளை கொண்டு பேசு, பாஷைகளை கொண்டு பேசு. கர்த்தருடைய ஆவியோடு கூட ஆவி இப்போது இணைக்கப்படுவதாக. கர்த்தருடைய ஆவி உனக்குள்ளே இறங்கட்டும். ஷாகாபா புதிய புதிய வல்லமைகள் உனக்குள்ளே இறங்கட்டும். புதிய புதிய கிழமைகள் உன்னை சூழ்ந்து வரட்டும். புதிய அபிஷேகத்தின் வல்லமை உனக்குள்ளே இறங்கட்டும். கர்த்தருடைய புதிய பாத்திரமாக உன்னை நிரப்பட்டும். ஷாபா காபா துராபா அதனா காபா துரா. எஸ், இது கர்த்தருடைய பாத்திரம், இது கர்த்தருடைய ஆலை, இது கர்த்தர் தங்கி வாசம் பண்ணக்கூடிய ஸ்தலம், இது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற பாத்திரம். இந்த பாத்திரத்தில் கர்த்தர் மகிமைப்படட்டும். ஆவியில உன்னை நிரப்பட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒரே ஆவியில நினைப்போம், ஒரே ஆவியில நினைப்போம். ஒரே நம்பிக்கை மாத்திரம் இருக்காது. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் அவர் என்னிலே இருக்கிறார். ஓ வார்த்தை கொடுத்தவர், வார்த்தை சொன்னவர், வார்த்தை கொடுத்தவர். உன் மேல அசைவாடட்டும், உன் மேல அசைவாடட்டும், உன் மேல இறங்கட்டும். அந்த மகிமையை நீ பார்க்கபடி, அபிஷேகத்தை உணரபடி, தேவ பிரசன்னத்தை உணரபடி. இதுதான் கர்த்தருடைய ஆவியா? இதான் கர்த்தருடைய அபிஷேகமா? இதான் கர்த்தருடைய வல்லமையா? இதான் கர்த்தருடைய அக்கினியா? இதான் கர்த்தருடைய கிருபையா? இதான் கர்த்தருடைய மகிமையா? நீ உணர்படி, நீ உணர்படி. உடைக்குள்ள 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 புதிய 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 காலத்தை சபாபா இப்ப 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 உடைக்குள்ள உடைக்குள்ள சபாபா. பல பேர் கட்டு உடைது, பல பேர் கட்டு உடைது, பல பேர் கட்டு உடைது. வலிசர்பத்தின் ஒரு வலிசர்பத்தின் ஆவி, வலிசர்பத்தின் ஆவி, வலிசர்பத்தின் ஆவி. வா 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 வா. ஓ ஏ ஏ ஏ விலகு 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 விலகு. சபாபா வெளியே 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 போ, வெளியே போ, வெளியே போ. சபாபா இயேசு கிறிஸ்து நாமத்திலே, அதிகாரத்துடைய நாமத்தினாலே, மகிமையானவருடைய நாமத்தினாலே, பிசாசை ஜெயித்தவருடைய நாமத்தினாலே, வலிசர்பத்தின் ஆவியே போ. Jesus. Oh. Hallelujah. Hallelujah. Jesus. பொல்லாத வலிசர்பத்தின் ஆவி கர்த்தருக்கு கிரியை செய்கிறார். சகோதரன், உண்மையான இருக்கிற சகோதரன், உண்மையான இருக்கிற அந்த பொல்லாத ஆவி கர்த்தருடைய வல்லமையினாலே உன்னை தொட்டு பொல்லாத பொல்லாத இது நாள் வரையில் இதை விளக்கப்படுத்தின அந்த வலிசர்பம் இப்ப உன்னை விட்டு கர்த்தருடைய ஆவியினாலே வெளியே போகும், வெளியே போகும். கையெழுத்து கர்த்தர், கையெழுத்து கர்த்தருக்கு சோதரம். உடைக்குள்ள 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 அந்த மகிமை இறங்கட்டும், உடைக்குள்ள அந்த ஆவி இறங்கட்டும், உடைக்குள்ள அந்த விடுதலை இறங்கட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தெரியல, எத்தனை பேர் நம்புறீங்க தெரியல. நான் புறப்படும் போது ஆண்டவருடைய சமூகத்தில் போய் முழங்கால் படிக்கிறேன். ஆண்டவரே என்னோட ஒரு பேசுங்க, ஆண்டவரே என் ஜனங்களோட ஒரு பேசுங்க, ஆண்டவரே நீ எந்த வார்த்தையை பேச போறீங்க, நீ எந்த வார்த்தையை என்னோட பேச போறீங்க, நீ என்னோட கூட இருக்கிறீர்கள் என் ஜனங்களை அறிந்து கொள்வது என்ன வார்த்தை பேசுவீங்க கேட்டேன். ஆண்டவர் சொன்னாரு, கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையிலே இருக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையிலே இருக்கிறார். ஐயோ ஆண்டவரே ஊழியக்காரர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை, கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையிலே எத்தனை பேர் உணர்றீங்க? கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையிலே இருக்கிறார். சமாரியாவிலே தேவ வசனத்தை ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று அப்போஸ்தலருக்கு அறிவிக்கப்பட்டது. உடனே அப்போஸ்தலர் புறப்பட்ட சமாரிய நாடுகளுக்கு போய் அவர்கள் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை கண்டு விசுவாசித்தார்கள், நம்பினார்கள், சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் அங்கே இருக்கிற ஜனங்கள் பரிசுத்த ஆவி பெறல, வெறுமையா நின்று கொண்டு ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். ஐயோ இந்த ஜனங்களை என்னை எப்படி பார்ப்பாங்க, நான் ஆராதிக்கும் போது ஜனங்களை எப்படி பார்க்க சொல்லி அது வெறுமையா வாயினால் மாத்திரம் தேவனிடத்தில் சேருகிறவர்களாக காணப்பட்டார்கள். உடனே அப்போஸ்தலர்கள் அவர் மீது கையில வைத்து ஜெபம் பண்ண தொடங்கினார்கள். உடனே அவர்கள் கையில வைத்து, ஆண்டவரே இந்த ஜனங்கள் இயேசுவின் நாமத்தாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள், ஆனால் இன்னும் பரிசுத்த ஆவியை பெறாமல் இருக்கிறார்கள் என்று கையில வைத்து ஜெபித்தபோது தேவ வல்லமை வானத்திலிருந்து புறப்பட்டது. தேவ வல்லமை புறப்பட்டு ஒவ்வொருவரும் ஆவியினாலே நிரம்பினது. அவர்கள் அபிஷேகம் பெற்றார்களா, தேவ வல்லமையால் நிறைந்தவர்களாக காணப்பட்டார்கள். இன்றைக்கு நீ பார்த்து
மகிமையை காண்பாய், கர்த்தருடைய மகிமையை காண்பாய். வேதம் சொல்லுகிறது ஆபிரகாமுக்கு தேவனுடைய உடன்படிக்கை பண்ணப்பட்டது. ஆனால் அதை சுதந்திரத்துக் கொண்டவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அல்ல. தேவனை நம்பி வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அல்ல. அவர்கள் தேவனுடைய வார்த்தை மீறி நடந்தார்கள், தேவனுக்கு விரோதமாய் நடந்தார்கள். அது யார் மூலமாக பெற்றுக் கொண்டார்கள் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது அதை சுதந்திரத்துக் கொண்டு ஆபிரகாமின் வழியிலே வந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பாவத்துக்கு மரித்து ஞானஸ்நானம் பெறும் பொழுது இந்த உலக வாழ்க்கைக்கு நான் மரித்தேன், தேவனோடு கூட உயிரோடு எழுந்தேன் சொல்லி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற்ற உங்களுக்கே அந்த வாக்குத்தத்தம், உங்களுக்காக பண்ணப்பட்ட வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் இந்த வருடத்திலே சொன்னார். இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே சொன்னார். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அவர் சொன்ன வார்த்தை ஒன்று பொய்யல்ல, அது ஜீவனுள்ள வார்த்தை, அது நிறைவேறும் வாழ்க்கையிலே. அவர் சொன்னார், என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்களே நீதி சூரியன் உதிக்கும், அதன் சேற்றில் ஆரோக்கியம் இருக்கும் என்று சொன்னது. அதே போல இந்த 2ஆம் மாதத்தில் சொன்னார், உன் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன், நான் உன்னை குணமாக்க என்ன சொன்னேன். உன் மத்தியிலே கலந்து வந்திருக்கிறார். அவர் தேவாலயத்தில் நின்று கொண்டிருந்தார். தேவாலயத்தில் இயேசு நின்று கொண்டிருக்கும் பொழுது அங்கே சூழ்நிலை கையுடைய உறுப்பையுடைய ஒரு மனுஷன் இருந்தார். ஒரு கை நன்றாக இருந்தது, ஒரு கை குறுகிய நிலையில் இருந்தது. தேவாலயத்தில் அந்த மனிதன் நின்று கொண்டிருந்தான். இயேசுவாக நின்று கொண்டார். சுற்றி இருந்த ஜனங்கள் கண்கள் இயேசுவை நோக்கி கொண்டிருந்தது. இவர் என்ன செய்ய போகிறார்? இந்த மனுஷனை எப்படி குணமாக்க போகிறார்? இன்றைக்கு ஆலயத்துக்குள்ள வருகிறவர்கள் என்ன நிலைமையில வருகிறார்கள் சொல்லி விசுவாசத்தை பார்க்கிறீங்களா? அவர்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? எல்லாம் பாரமும் ஊழியக்காரர் மேல. உன்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி ஜெபிக்க, உன்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி அவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படியா அவர்கள் சபையாரால் ஒன்று கூடி வேண்டுதல் செய்தார்கள். தேவ ஆவி தேவ வல்லமையாக புறப்பட்டு அந்த அலகத்தை இடித்து போட்டது. அந்த சூழ்நிலை உறுப்பினுடைய ஒரு மனிதன் தேவாலயத்தில் நின்று கொண்டிருக்கும்போது இயேசு முன்னே நின்று கொண்டிருந்தார். எல்லா சுற்றி இந்த ஜனங்கள் இவர் வாயிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தை புறப்படுமோ, இவர் அவனை தொட்டு சுகமாக்குவாரா, இல்லை வார்த்தையை சொல்லி சுகமாக்குவாரா, என்ன பண்ணி இவர் சுகமாக்குவார் என்று ஜனங்கள் பார்த்துக் கொண்டிருந்தார்களே. இயேசு சொன்னார், உன் கையை நீட்டு, உன் கையை நீட்டு. அந்த மனுஷன் நினைச்சிருக்கலாம், ஐயா என்னோட ஒரு கை தான் இருக்கு, நல்லா இருக்கு, ஏன் இன்னொரு கை எனக்கு கூலி இருக்கிறது ஐயா, நான் கையை நீட்டும் போது இந்த ஜனங்கள் பார்த்து என்னை சிரிப்பார்களே. அந்த மனுஷன் நினைக்கல, சொன்னது யார் என்று அந்த மனுஷன் அறிந்தார். இவர் வல்லமை உள்ளவர், இவர் வாயால் புறப்படுகிற வார்த்தை ஒவ்வொன்றும் ஜீவனுள்ளது என்று அந்த மனுஷன் அறிந்திருந்தார். இயேசு சொன்னார், உன் கையை நீட்டு, உன் கையை நீட்டு சொன்னவரே. அந்த மனுஷன் சொன்னார், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதா, எனக்காக வல்லமை வார்த்தை புறப்பட்டது, எனக்காக வார்த்தை என்ற வார்த்தை புறப்பட்டது, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதே. அவன் தன்னுடைய கையை நீட்டினாரே, அவனுடைய கையை போல, அவனுடைய மற்ற கையை போல அந்த கையும் சரியாக இருந்தது. ஐயா ஜனங்களே, கேட்ட தன்னுடைய வார்த்தை கேட்க ஜனங்களே, கையை நீட்டு. கர்த்தர் சொன்னார், எனக்கு முன்பாக கையை நீட்டு, அதை நான் குறுகி போட மாட்டேன். உன்னை ஆசீர்வதிக்கும்படியா நான் என் கையை நீட்டுவேன், நான் என் கையை நீட்டுவேன். அநேக ஜனங்கள் இயேசுவை தொட வேண்டும் என்று விசுவாசித்தார்கள், நம்பி அவர்கள் வந்தார்கள். தொட்ட யாவரும் குணமடைந்தார்கள். வேதம் சொல்கிற தொட்ட யாவரும் குணமடைந்தார்கள். ஆண்டவர் சொன்ன கையை நீட்டு, கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்ற போகிறார். உனக்கு ஒரு கர்த்தர் வாழ்க்கையை மாற்ற போகிறார். உன் வாழ்க்கையில பழைய நிலையில் எல்லாம் மறந்து போயிரு. கர்த்தர் சொன்னார், தேவ ஆவியானவர் மேல் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிங்க? தேவ ஆவியானவர் இருக்கிறார். என் வாழ்க்கையில் வல்லமை இறங்கட்டும், ஒவ்வொரு நாளும் வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, நீ சொன்னதை செய்யும், நீ சொன்னதை செய்கிறவராக உங்கள் வல்லமை விளங்கபடியா, உங்கள் மகிமை விளங்கபடியா இந்த ஜனங்களுடைய விசுவாசிகள் என்று அறிந்து தேவ ஆவியின் அசை வரும்படியா ஒவ்வொருவரும் நிரப்பபடியார். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் நிரப்பி ஆண்டவரே நல்ல வழியில் நடக்கிற ஒரு புத்தியை நீங்கள் கொடுக்கும்படியா உங்களுக்கு பிரியமான மகளாக வாழ என் வாழ்க்கையை நாங்கள் ஒப்புக் கொடுக்க மாட்டவரே. உங்களுடைய வல்லமை மாறாது ஆண்டவரே, அது ஒருபோதும் மாறாது. உங்களுடைய மகிமை ஒருபோதும் மாறாது என்ற நேரத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தைப்படி அவன் தன் கையை நீட்டினான். அவனுடைய கை பழைய கையை போலவே நல்ல நிலைமைக்கு அவன் கை மாறினது. காரணம், அவன் வார்த்தையை விசுவாசித்தான். எனக்கு முன்பாக நின்று கூட அவன் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்தான். இன்றைக்கும் நம் மத்தியிலே தேவ குமாரன் இருக்கிறார். தேவ ஆவியானவர் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர்
உன்னை குணமாக்கும்படியா சொல்லி திரிகிறார். ஒரு ஆலோசனைக்காக அநேகர் அலைந்து திரித்துக் கொண்டிருக்கிற வாழ்க்கை கர்த்தர் உனக்கு ஒரு நல்ல ஆலோசனை, கர்த்தர் உனக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிறவராக இன்றைக்கு புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் கர்த்தர் உன் குடும்பத்தை நடத்தும்படியாக உன் வாழ்க்கையை நடத்தும்படிய ஒரு நல்ல ஆலோசனை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஓ தேவ வல்லமை இறங்கி ஒவ்வொரு நிரப்ப போகிறது. கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு நிரப்பி அந்த நீரங்களை நடத்துகிற விதத்தை நாங்கள் காணும்படி தேவ ஆவியின் மேல் இருக்கிறார் என்று சொன்னீரே, அந்த ஆவியினங்களை உணரும்படியா தேவ வல்லமையாக உணரும்படியா நீர் எண்ணத்தில் வாங்கப்பா, எண்ணத்தில் வாங்காண்டவரே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு அற்புத வல்லமை இயேசுவே கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால், நீ நம்பினா அது நடக்கும், அது நடக்கும். இப்ப உனக்கு அது இப்ப அது நடக்கும். இப்ப நீ நம்பினா, அல்லேலூயா. இப்ப நம்பினா வெறும் தண்ணீர் தான், வெறும் பாத்திரம் தான். அல்லேலூயா. வெறும் தண்ணி தான். நீ நம்பினா
அது திராட்சை ரசமா மாறும். வெறும் தண்ணி தானே, வெறும் தண்ணி தானே நினைச்சா வெறும் தண்ணி தான். நீ விசுவாசித்தா கர்த்தரை மகிமையாய் மாற்றுவா. ஹல்லேலூயா. எது பேர் விசுவாசிக்கிற, எது பேர் நம்புற? ஏதோ ஏதோ ஒரு வாழ்க்கை மனம் போன போக்குல, ஏதோ ஒரு வாழ்க்கை கண் போன போக்குல, ஏதோ ஒரு வாழ்க்கை கால் போன போக்குல, ஏதோ ஒரு வாழ்க்கை 4 பேருக்கு 4 விதமா நடக்கணும். ஹல்லேலூயா. இப்படிதான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அநேகர். தேவ சமூகத்தில் வந்து நிற்கிற, கர்த்தருடைய பாதத்தில் நிற்கிற, தேவனுடைய சமூகத்தில் வந்து நிற்கிற, கர்த்தருடைய பாதத்தில் நிற்கிற நீ விசுவாசித்தா தேவ மகிமை உங்களை இறங்கும். ஹல்லேலூயா. தேவ மகிமை உங்களை இறங்கி, தேவ அபிஷேகம் இறங்கி, கர்த்தருடைய ஆவி உனக்குள்ளே இறங்கி, ஒரு கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை மேல இறங்கி, கர்த்தருடைய வல்லமை உங்களை இறங்கி, ஆவியானவர் உங்கள் பலமாய் வசமாடி ஒரு மகிமையான வாழ்க்கையாக, ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக உன்னை அவரால் மாற்ற முடியும். அவரால் உன்னை மாற்ற முடியும். ஆமென். நம்புறியா? நம்புறியா? கர்த்தர் என்னை மாற்றுவா. கர்த்தரின் வாழ்க்கையை மாற்றுவா. கர்த்தருடைய ஆவியானவர் என் வாழ்க்கையை மாற்றுவா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு அற்புதம் நடக்கும். சொல்லு, எனக்கு அற்புதம் நடக்கும், எனக்கு அதிசயம் நடக்கும், எனக்கு வல்லமை இறக்கும், எனக்கு ஆவியானவர் பேசுவா, எனக்கு கூட இடவிடுவா, எனக்கு கர்த்தருடைய ஆவி இறங்கும். பா 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 சபா பா 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 ரமலபா சபா பா 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 பா. ஓ ஏன் மேல இறங்கி வர, உன்னதான் உன்னை தேடி வந்துக்கிறார். ஓ மேல இறங்கி வர, உன்னை தேடி வந்துக்கிறார். ஓ மேல தான் ஆவியானவர் இறங்குறார். ஹல்லேலூயா. ரபா பா பா பா. ஓ மேல தான் இறங்குறார். ஓ மேல தான் இறங்குறார். கேளு 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 கேளு. என்னை தொடுங்கப்பா, தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. என் ஆவிக்குள்ளாக நடத்துங்கப்பா. அபிஷேகத்தை நிரப்புங்கப்பா. கிருபையின் மலைகளை கொடுங்கப்பா. அந்நிய பாஷை வரத்தை கொடுங்கப்பா. தீர்க்க தரிசனம் வரத்தை கொடுங்கப்பா. ஜெப ஆவியை கொடுங்கப்பா. துதிக்கிற அபிஷேகத்தை கொடுங்கப்பா. கேளு கேளு கேளு. உன்னை தேடிதான் வந்திருக்கிறேன், உன்னை தேடிதான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு ஏதோ ஒன்று செய்யணும், இன்னைக்கு ஏதோ ஒன்று செய்யணும். அன்னைக்கு சூழ்நிலை உருப்படியவன் அந்த கையை கர்த்தர் குணமாக்கணும். அதனால கர்த்தர் அங்க போனாரு. நீங்க எந்த நிலையில வந்திருக்கிற, இன்னைக்கு கர்த்தரோட தொடரணும். ஹல்லேலூயா. நீ எந்த சூழ்நிலை வந்திருக்கிற, எந்த பிரச்சனை வந்திருக்கிற, எப்பேற்பட்ட பிரச்சனை வந்திருக்கிற, இன்னைக்கு கர்த்தர் கையை நீட்டி உன்னை தொடரணுமா? கர்த்தருடைய வல்லமை உனக்குள்ள இறங்கணுமா? கர்த்தருடைய ஆவி உனக்குள்ள இறங்கணுமா? கர்த்தருடைய மகிமை உனக்குள்ள இறங்கணுமா? கர்த்தருடைய அபிஷேகம் உனக்குள்ள இறங்கணுமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் கையை நீட்டின்னு சொன்னோட நீட்டினா, கையை நீட்டினா அது சுகமாயிடுச்சு. நீ விசுவாசித்தா எந்த நொடியும் உனக்கு அற்புதம் அவர் செய்வார். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தா, நீ இந்த தேவனை நம்பினா, நீ இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா, நீ இந்த கர்த்தரை மகிமைப்படுத்தினா, இவர் தான் தெய்வம் என்று நம்பினா, இந்த நொடி உனக்கு அதிசயம் நடக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அற்புதங்கள் செய்கிறவர் கூட இருக்கிறார். உன்னை ஆச்சரியமாக நடத்துவார். இந்த அபிஷேகம் வாழ்க்கையை பின்தொடரும். இந்த கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் உன்மேல் அசைவாடிக் கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளும். அவர் உன்னை விட்டு விலகவே மாட்டார். அவன் கூடவே வருவார். உன் கரம் பிடித்திருப்பார். ஹல்லேலூயா. வழி விலகாதபடி உன்னை காப்பார். நித்திய கிருபையோடு கூட இருப்பார். ஆமென். உன்னை மகிழ்ச்சியாக வைப்பார். நீ சந்தோஷமா இருப்ப. உன் நெருக்கங்கள் மாறி இருக்கும், உன் கஷ்டங்கள் விலகி இருக்கும், உன் போராட்டம் மறைஞ்சிருக்கும், உன் சங்கடங்கள் நீங்கி இருக்கும், வேதனை மாறி இருக்கும், உபத்திரம் விலகி இருக்கும். நீ உன்னை கர்த்தர் சுகமாய் வைப்பார். அற்புதமாய் உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. கையை தட்டி ஒரு முறை சபையார் ஒன்றை கூடி ஒரே ஆவி இந்த தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம். நல்ல தேவன், துதிகளிலே வாசம் பண்ணுகிறவரே, அபிஷேகத்துக்குரியவரே, அனல் மூட்டி எழுப்புகிறவரே, ஆவியினாலே நிரப்புகிறவரே, வரங்களை கொண்டு எங்களை நிரப்புகிறவரே, உங்க நன்றி அப்பா. ஆண்டவரே, வல்லமையா இறங்கினேன்.
மகிமையாய் உலாவினேன், பரிசுத்த ஆவியாய் இறங்கினேன், வல்லமையின் ஆவியாய் இறங்கினேன், மகிமையின் ஆவியாய் இறங்கினேன், சுட்டெரிப்பின் ஆவியாய் இறங்கினேன், பிசாசை ஜெயிக்கிற ஆவியாய் இறங்கினேன். ஆண்டவரே, அநேகருடைய பலவீனத்திலே விரலாய் இறங்கினேன். ஆண்டவரே, பரிசுத்தத்தின் ஆவியை உயிரிட்டு ஆண்டவரே பலமாய் எங்கள் மக்களை இறங்கி ஆளுகை செய்ய உங்க நன்றி அப்பா. இந்த ஆராதனையை உமக்கு மகிமையாக செலுத்தும் ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் நம்பினார்களோ, யாரெல்லாம் விசுவாசித்தார்களோ, யாரெல்லாம் நீ நாமத்துக்கு பயந்திருக்கிறார்களோ அப்படி வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கின்றன. நீர் செய்கிறதை அவர்கள் கண்கள் காணும்படி எங்களை காத்து மகிமைப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.